அன்புக்குரியவர்களே, கேரளாவினுடைய திரைப்பட நடிகையும் தயாரிப்பாளருமான சாண்ட்ரா தாமஸ் கொச்சின்ல உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் சங்க கட்டிடத்துக்கு போகிறார். இது ஏன் போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்க தேர்தல் நடைபெறுகிறது. அப்ப இவர் தலைவராக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அந்த அலுவலகத்துக்கு போகிறார். ஆனா இவரை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவர் புர்கா போட்டுட்டு போறார். இப்ப இந்த அம்மா கிறிஸ்தவ நடிகை, தயாரிப்பாளர். புர்கா போட்டு போன உடனே அவங்க இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியம். அப்புறம் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க. வந்த உடனே மீடியாக்காரங்களாம் சூழ்ந்துக்கிறாங்க. ஆமா, நீங்க ஏன் அந்த புர்கா போட்டு வரீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த அம்மா சொல்லுது, இல்லை எனக்கு இது கம்ஃபர்டா இருக்கு, இந்த ட்ரெஸ் எனக்கு வசதியா இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, நான் ஆண்களுக்கு மத்தியில இந்த மாதிரி ஆடையிலே போய் இருப்பது என்பது ரொம்ப வசதியா இருக்குது. ஏன்னா நான் பல மாதிரி ஆடையை உடுத்துட்டு போயிருக்கேன். அப்பெல்லாம் பிற ஆண்கள் என்னதான் எனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் கூட ஒரே உற்று பார்த்து உற்று பார்த்து என்னை தலைகுனிய செய்யக்கூடிய அளவிற்கு, என் மனதை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பார்வையினுடைய கொடூரத்தன்மையில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. ஆனா இப்ப நான் அந்த புர்கா போட்டு போறதுனால அந்த மாதிரி கடுமையான பார்வைகளில் இருந்து நான் காப்பாற்றப்படுகிறேன். இன்னும் சொல்ல போனா எல்லா பெண்களுக்குமே இது வசதியான உடை அப்படிங்கிறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இத்தனைக்கும் அவங்க பிரபலமானவங்க. அப்ப அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய அனுபவத்தினால் சொல்றாங்க. ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இறைவன் விதிக்கின்ற அந்த கட்டளை இருக்கு பார்த்தீங்களா, அந்த எல்லா கட்டளைகளுமே வெறும் முஸ்லிம் பெண்களுக்காக மட்டுமல்லங்க, எல்லா பெண்களுக்குமானதுதான். அப்போ அருட்சகோதரிகள் இருப்பதை போன்றுதான் அந்த ஆடை வடிவம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னொன்று நீங்க பார்க்கணும். தமிழகத்தை சார்ந்த நடிகை ஊர்வசி ஒன்று சொன்னாங்களா இல்லைங்களா, அதாவது திரைப்படத்துறையில நிறைய பேர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, குறிப்பாக பெண்கள். அப்போ பெண்கள் திரைப்படத்துறையில் ஈடுபடக்கூடிய பெண்கள் ஷூட்டிங்காக போகும்போதோ அல்லது திரைப்பட ஷூட்டிங்கினுடைய மற்ற தேவைகளுக்காக போகும்போதோ தனியா போகாதீங்க, துணையோடு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா தனியா போனா மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது, பாதுகாப்பாக வருவது சிரமம் தான் அப்படிங்கிறத அவங்க பகிரங்கமா சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம்.